இது கியூட்டிக்கல் க்ரீம் மேம். ஸோ இது எதுக்காக போடுறீங்க? ஆல்ரெடி நீங்கள் பாலிஷ் வச்சுருப்பீங்க, நெயில்ஸ் எல்லோயிஷாக இருக்கும், எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக நான் சலூனுக்கு ரொம்ப ரேராக தான் வருவேன். அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து நெயில் நம்ம க்ளீன் பண்ணுறது டெட்ஸ்லாம் வெளியே வந்துடும். நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். சில பேர் எனக்கு பண்ணறதுக்கு விருப்பம் இல்லை, மசாஜ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க சேம் ப்ரொசீஜர் தான் மேம். ஆனால் அதுக்கு ஹீல் இருக்கவங்களுக்கு அதுக்கு ஒரு பிளேடு வரும், அதை மட்டும் ஹீல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். கிராக்ஸ் ப்ராசஸிங் திருப்பி ஆரம்பிச்சிருங்க தான். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு சுத்தமாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பண்ண உடனே பிளட் இதுவாகிடும், புண்ணு ஆறத்துக்கும் லேட் ஆகும். அவங்களுக்கு முன்னாடியே கேட்டுக்கோங்க அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நெயில் கட் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது தான் பொறுமையாக பண்ணுறது. ஏன்னா ப்ரெஷர் நம்ம எதுவும் ஆடாக பண்ணால் அவங்களுக்கு ப்ளீட் ஆரம்பிச்சிடும் உடனே. சம்டைம்ஸ் வந்து பெடிக்யூர் பண்ணிட்டு சாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு பண்ணணுமா? லைக் வெளியில் போகக்கூடாதா, போகலாம், கால் அதிகமாக இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸ் ஒர்க்கிங்காக இருந்தால் நீங்கள் மேனட்டரியாக சாக்ஸ் போட்டுட்டு எனக்கு கிராக்ஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப், என்னால் சாக்ஸ்லாம் என்னால் போட முடியாது, ஸ்லிப்பர்ஸ் தான் என்னால் போட முடியும்னா ஓகே போட்டுக்கலாம். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி சாக்ஸும் ஸ்லிப்பர்ஸும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் கிராக்ஸும் வராமல் இருக்கும், மாய்ஸ்சராக ட்ரை ஆகாமல் இருக்கும், ஆனால் மாய்ஸ்சர் ஃபீலிங் இருக்கும். ஏன்னா பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஃபீலாக இருக்கணும், ப்ளஸ் கிராக்ஸும் வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ இது எவ்வளோ நேரம் அந்த மாதிரி? 5 minutes. ஸோ இப்போ வந்து நெயிலை வந்து க்ளீன் பண்ணுறீங்க, அது மேலே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஆமாம். இது வந்து நெயில் வந்து எல்லோயிஷாக ஆகிடுமே, ஸோ அதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம பாலிஷ் போடும்போது டிரான்ஸ்பரண்ட் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை போட்டுட்டு பாலிஷ் போட்டுட்டு திருப்பியும் பேஸ் கோட் போடணும் நம்ம. அப்படின்னா நம்மளுக்கு நெயில் எல்லோயிஷாக ஆகாது, டேமேஜும் ஆகாது. அது இன்கேஸ் ரொம்ப எல்லோஷாக இருந்ததுன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது முக்கால்வாசி பாலிஷ் வைக்காதீங்க, எங்கேயா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் வச்சுக்கோங்க, போயிட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிக்கோங்க. இல்லையா வீக்கில் 1 வீக் அந்த மாதிரி பாலிஷ் வச்சுக்கணும்.
இப்போ நிறைய பேருக்கு வந்து பின்னாடி வந்து கிராக் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டீல் ஸ்க்ரேப்பர்ஸ் அந்த மாதிரி போட்டு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரை ஸ்க்ரேப்பர் வேணும். ஒரு அளவுக்கான ஸ்க்ரேப்பர் போட்டு நாங்கள் எடுத்துருவோம். திருப்பி உங்களுக்கு கம்மியாகணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும்னா நீங்கள் ரெகுலராக 15 days ஒன்ஸ், இல்லை என்னால் 15 days ஒன்ஸ் ஆக முடியாது, மந்த்லி ஒன்ஸ்னால் கூட அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸ்பா பேசிக் ரேஞ்சில்னா பேசிக் பண்ணால் க்ளீன் வரும், மசாஜ் அவ்வளோ வராது. அட்வான்ஸ் எடுத்தாங்கன்னா மசாஜ் கொஞ்சம் வரும், ப்ளஸ் பேக் வந்துடும், பாலிஷ் வந்துடும். அந்த மாதிரி கிராக்ஸ் கம்மியாக கிராக்ஸ் இல்லாதவங்களுக்கு மைல்டாக போட்டால் போதும். ஏன்னா போட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய கிராக்ஸ் அந்த மாதிரி வரும், ஃபார்மாக லைட்டாக போட்டால் போதும். சில பேருக்கு பாலமாக இருக்கும் கிராக்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்க ரெகுலராக பண்ணால் மட்டுமே கண்ட்ரோல் ஆகும். ரெகுலராக வந்து 2 தடவை ஒரு வாட்டி ஸ்பா, ஒரு வாட்டி பேசிக் அந்த மாதிரி எடுக்கணும். மாற்றி எடுத்தால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் க்ளீனான மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பா இது நான் பண்ணதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸ்க்ரப் போட்டுறேன் மேம் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுலேயே வந்து ஸ்க்ரப் இருக்குது, டேன் ரிமூவ் பண்ணுறதும் இருக்குது, கால் மட்டும் நிறைய பேருக்கு டேன் ஆகும். அது ப்ளீச் பண்ணிவிட்டு எனக்கு டேன் ரிமூவ் ஆகும். ப்ளீச் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேன் ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குது அதுலேயே. ப்ளீச்சுக்குனா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிவிட்டு சில பேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. வேணும் எனக்கு பெடிக்யூர் மட்டும் வேண்டும் போதும், அதுக்கு பண்ணுறவங்களுக்கு இது மட்டும் ஓகே வரும். ஸோ பேசிக்கில் வந்து நார்மல் பெடிக்யூர் ப்ராசஸ் தான் இருக்கும். அட்வான்ஸில் தான் வந்து மசாஜ் கொஞ்சம் வரும். இதில் லைட் க்ரீம் அப்ளிகேஷன் மட்டும்தான் வரும். ஓகே. ப்ளஸ் பாலிஷும் அதில் வந்துடும். இதில் பாலிஷ் வராது சில பேர் கேட்குறவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஸ்கின் பாலிஷ் வந்து அட்வான்ஸில் நார்மல் பாலிஷ், நம்ம கலர்டு பாலிஷ் என்ன கலர் கேட்குறாங்களோ. என்னென்ன கலர்ஸ் இருக்குது பாலிஷ்? சில பேர் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, சூஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. சேம் அந்த காலுக்கு என்ன பண்ணுமோ இந்த காலுக்கும் சேம் ப்ரொசீஜர் அது ஏதோ வரும். டவல் ஃபீட்டை ட்ரை பண்ணிவிடுவோம். ட்ரை பண்ணிவிட்டு ஸ்க்ரேப்பர் வந்துடும். அதுக்கப்புறம் மசாஜ் வந்துடும், பாலிஷ். பெடிக்யூர் பண்ணிட்ட பிறகு ஒரு லெக்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ரெகுலராக நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில பேர் மார்னிங் குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகிறீங்க, குளிச்சதுக்கு முன்னாடி நான் ஆயில் போட்டு வாஷ் பண்ணுவேன், பாத் பண்ணுவேன். பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பியும் லைட்டாக மாய்ஸ்சரைசர், நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு மாய்ஸ்சர் வேஸ்லின் நிவியாவில் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க காமனாக, அது வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபீட்டும் சரி மேலேயும் சரி. ஏன்னா சில பேருக்கு கிராக்ஸ் வந்து ஸ்னேக்கோட தோல் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி இது பண்ணாலே ஒரு மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி கொட்டோமோ, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹேண்ட்ஸ்க்கும் சரி லெக்ஸ்க்கும் சரி எந்த மாய்ஸ்சர் யூஸ் பண்ணாலும் ஹேண்ட்ஸ்க்கும் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி.
நைட்டு தூங்கும் போது கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு மார்னிங் ஒரு செக்ஷன், நைட்டு ஒரு செக்ஷன் போட்டுக்கலாம். இது வந்து மசாஜ் க்ரீம். பிளட் சர்க்குலேஷனுக்காக, ஓகே, நீ லெக்ஸ் பெயின் இருக்கவங்களுக்காக அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். இது ஜென்ரலாகவே கூட பண்ணலாமா? அப்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா மசாஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு மிச்ச ப்ராசஸ்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், அந்த மாதிரினா கூட பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் கூட இருக்குது மெடிக்கல் ப்ராசஸ். ஆமாம், ஃபுட் மசாஜ்னு சொல்லிட்டு வரும். ஓகே ஓகே ஓகே. வெறும் மசாஜ் மட்டும் எனக்கு போதும். சில பேர் பாடி பாலிஷிங், பாடி இது மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. அதுக்காக எனக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் என்னால் முடியல, அந்த மாதிரி எடுத்துக்கவங்க எடுத்துப்பாங்க. அது பெயின் இருந்தால் இது மாதிரி ரிலாக்ஸ்டாகவும், ப்ளஸ் பிளட்டுக்கு கொஞ்சம் பிளட்டுக்காக, ப்ளஸ் போன் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் பண்ணால் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். கிச்சனில் சமைப்பாங்க, இல்லை ஆஃபீஸில் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே பண்ணால் நல்லாயிருக்கும். இது லாஸ்ட் ப்ராசஸ். நெயில் வைப் பண்ணிவிட்டு நார்மலாக டவல் வச்சு தொடச்சிட்டு பாலிஷ் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, இதோட சர்வீஸ் ஓவர் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஷியர் ஜீனியஸை விசிட் பண்ணியிருந்தேன் அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய சர்வீஸ் எடுத்துக்கிட்டேன் அண்ட் அவங்க கொடுத்த சர்வீஸ் எல்லாமே த பெஸ்ட்டாக இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் நான் பெடிக்யூர் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க பெடிக்யூர் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க என்கிட்ட அண்ட் ஆம்பியன்ஸும் சரி ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும் ஷியர் ஜீனியஸ் ஹஸ்தினாபுரம் பிரான்ச். So once again, thank you so much to the entire team of Shear Genius Unisex Family Salon. Thank you.